Taste the Daily. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நூல் வெளியீட்டு விழாவில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் நூலை வெளியிட இருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை ராஜேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம், இந்த நூல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பல்வேறு முக்கிய விருந்தினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நூலினுடைய அந்த சிறப்பு அம்சங்கள் குறித்து கேட்டீர்கள். அதாவது அம்பேத்கரை பற்றிய பல்வேறு சிறப்புகள் கொண்ட பல நூல்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இந்த நூல் பொறுத்தவரையிலே தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமைகளுடைய நேர்காணல்கள் மற்றும் அவர்களை மதிப்பீடு குறித்தும் அவர்களுடைய அந்த எண்ணம் குறித்தும் பல உரையாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த கட்டுரைகளும் சேர்த்து இதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நூல் முழுக்க முழுக்க அம்பேத்கரை பற்றியது. அதிலும் குறிப்பாக அம்பேத்கரை ஒரு வட்டத்திற்குள் ஒரு தரப்பினருக்கான ஒரு தலைவராக, அவர் ஒரு பகுதி மக்களுக்காக மட்டுமே போராட்டங்களை நடத்தியதாக விஷயங்களை முன்வைக்காமல் எல்லோருக்குமான தலைவராக அம்பேத்கர் அவர்கள் இருந்தார் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே தான் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நூலினுடைய அந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே விஜய் அவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மற்ற பல விருந்தினர்களும் பல்வேறு புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்களும் திரைப்பட இயக்குனர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த முக்கிய நோக்கம் என்பது அம்பேத்கரை பற்றிய கருத்துக்கள் அனைத்து தரப்புக்கும் சென்று சேர வேண்டும். அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய தலைவராக அவர் இல்லாமல் எல்லோருக்குமான தலைவராக அவர் இருக்க வேண்டும். ஒரு தேசிய தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சில தலைவர்களுடைய பெயர்களை சொல்கின்றோம், ஆனால் அம்பேத்கருடைய பெயர்களை பலரும் சொல்ல மறைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்று இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த ஏற்பாட்டாளர்கள், கட்டுரைகளை எழுதியவர்கள் பேட்டிகளிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அனைவருக்கும் அம்பேத்கருடைய அந்த அளப்பரிய சிந்தனைகளும் அவர் ஆற்றிய தொண்டும் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில இது ஓராண்டுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களால் இது தள்ளி வைக்கப்பட்டு தற்போது இந்த நிகழ்ச்சி தற்போது இங்கே நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த நிரலிலே பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்று அவர்கள் பேசுவதற்கான சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. Taste the Daily. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.